அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் எய்ம்டிஎன் யூடியூப் சேனலுக்கு எல்லா தொழிலும் வரவேற்கிறேன். நான் உங்க புவியரசு. நம்ம தமிழ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உரைநடை அப்படின்ற தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைப்புகள் நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கக்கூடிய சென்ற வாரங்கள்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருக்கோம். சரிங்களா? தமிழ்ல ஆரம்பிக்கக்கூடிய அறிஞர்கள், இப்போ இருக்கக்கூடிய மரபு கவிஞர்கள் உட்பட புது கவிஞர்கள் உட்பட எல்லாரையும் பார்த்திருந்தோம். கடித இலக்கியங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கவர் பண்ணியிருந்தோம். காந்தியோடைய, நேருடைய கடிதங்கள், அண்ணாவுடைய கடிதம், மூவாவுடைய கடிதம், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய கடித இலக்கியங்கள், இது எல்லாமே வந்து கடித இலக்கியத்தை நாம் வந்து பார்த்துருந்தோம். நாட்டுப்புற கலைகள்னு வரும்பொழுது முக்கியத்துவம் வாய்ந்த நாட்டுப்புற கலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றா கவர் பண்ணியிருந்தோம். தமிழ் சிறுகதைகள் இருக்கக்கூடிய தலைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறுகதையில் இருக்கக்கூடிய மன்னன் யாரு, அதே போல அதுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்ன, வேற யார் யார் நம்ம தமிழ் புத்தகங்களில் சிறுகதை எழுதியிருக்காங்க, அது என்னென்ன சிறுகதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். கலைகள் இருக்கக்கூடிய தலைப்புகளில் பேச்சுக்கலை, நம்மளுடைய ஓவியக்கலை எல்லாத்தையும் ஒன்று பார்த்துருந்தோம். தமிழ் மொழியின் சிறப்புன்னு வரும்போது தமிழ் மொழியுடைய சிறப்பையும் அதோடைய தொன்மையும், இப்போ நம்மளுடைய திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மொழி, ஸோ அதோட ஒரு பிரிதலுக்கு உட்பட்டது என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று விடாமல் பார்த்துருந்தோம். இப்போ அதன் அடிப்படையில் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உரைநடை தாங்க. சரிங்களா? இந்த உரைநடை அதே போல அதுக்கு கீழே 10 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தலைப்பு இருக்கு பாருங்க. உவேசா, நம்மளுடைய தேப்போ மீனாட்சி சுந்தரனாரு, சி இலகுவனாரு, அதே போல 11 ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க. தேவனைய பாவனாரு, அகரமுதலி, பாவலர் பெருஞ்சித்திரனாரு, ஜீவ் போப்பு, வீரமாமுனிவர், இங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இந்த 3 தலைப்புகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரே மாதிரி தான் டிராவல் ஆகும். அதனால இது 3த்தையும் இந்த வாரங்களை வைத்திருப்போம். சரிங்களா? அப்ப இவங்க எல்லாரும் தமிழுக்கு ஏதோ ஒரு தொண்டு செய்திருக்கிறாங்க. அந்த தமிழ் தொண்டு என்னென்னலாம் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு உரைநடை தலைப்பு எடுத்துக்கிட்டா கூட நம்ம உரைநடையில நம்ம வந்து முக்கியத்துவம் வாய்ந்து இருக்கக்கூடிய கலாசிரியர்கள் யார் யாரு, அந்த ஆசிரியர்கள் யார் யாரு, பரிதிமார் கலைஞர், திருவிக்கா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் தான் நாம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த 3 வகுப்புமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆசிரியர்கள் செய்யக்கூடிய களப்பணி என்ன, அந்த பணி மட்டும் இல்லாம இவங்களுக்கு வேற என்ன சிறப்பு தன்மை குறிப்பிட்டிருக்காங்க, இல்ல வேற என்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியர்கள் சார்ந்தே பார்க்க போறோம். நிச்சயமா இதுல இருந்து ஒரு 3 கேள்வி கேட்கறாங்க. சரிங்களா? நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நான் இதோட அட்டாச் பண்ணிருக்கேன். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைப்புல இருந்து கேட்கப்படுது. இதுல ரிப்பீட்டடா வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவனைய பாவனர், உவேசா அவர்கள், வீரமாமுனிவர் அவர்கள், அதே போல வந்து திருவிக்கா அவர்கள், பரிதிமார் கலைஞர் அவர்கள், இதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தொடர்ச்சியான முறையில கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மற்றதையும் படிக்கணும். ஆனா இவங்களை இப்ப நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர், அவங்கள பத்தி படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவத்தோடு படிக்கணும். சரிங்களா? இன்னைக்கு நாம நம்மளுடைய தலைப்புல உரைநடை அதுல இருந்து பார்க்க போறோம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த ஆசிரியர்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால நமக்கு பள்ளி புத்தகத்துல உரைநடை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பழைய புத்தகங்கள்ல சில இடங்கள்ல குறிப்பிட்டிருந்தாங்க. சரிங்களா? அந்த உரைநடை யாரு எழுதியிருக்கா, என்ன தலைப்புல இருக்கு அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒருவேளை எங்கேயாவது மேட்ச் த ஃபாலோவிங்ல இல்ல ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட்ல எதையாவது ஒன்றுல கேட்டுருவாங்க. அதனால அது யாரு, அதோட எது என்னன்றத முதல்ல பார்க்கணும். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னா இப்ப பரிதிமார் கலைஞர்னா அவரை பத்தி தனியா, திருவிக்கா அவர்களா திருவிக்காவை பத்தி தனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா பார்க்க போறோம். இதுக்கு வேர் டு ஸ்டடி, ஸோ அதை பற்றி முதல்ல பேசிடுவோம். இந்த வேர் டு ஸ்டடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் கொஞ்சம் மிங்கிள் பண்ணி எடுத்ததுனால பெருசாக நான் இதில் வேர் டு ஸ்டடி கொடுக்கல. ஏன்னா நம்மளுடைய ஓல்டு புக்லேயும் இது இருக்குது சில டாபிக்ஸு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ புக்கில் பெருசாக கிடையாது. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் இருக்கிறதுனால எது கொஞ்சம் இலகுவாக இருக்கும், எது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுச்சோ ஸோ ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஏன்னா ஓல்டு புக்கில் சிலது இருக்குது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி, அதில் இல்லாத சில டாபிக் இப்போ சிலது ராப்பி செய்து முறையில் சில இடங்களில் கம்மியாக குறிப்பிட்டிருக்காங்க. வையாபுரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலது கம்மியாக குறிப்பிட்டிருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு சோர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எடுத்துப்பேன். நம்மகிட்டே ஆல்ரெடி நம்மளுடைய பள்ளி புத்தகங்கள் இருக்கிறதுக்கு அதுக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஏன்னா நீங்கள் நிறைய போட்டு டம்ப் பண்ணக்கூடாது. ஸோ தேவையானது கரெக்டாக படிக்கணும் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டிருப்பேன். ஸோ அதை வந்து ஒன்றா பார்த்துப்போம். சரிங்களா? ஓகே. இப்போ நான் முதல்ல ஏற்கனவே வந்து பார்த்து குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா, நம்ம வந்து குறிப்பிட்ட ஆசிரியர்கள் பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிடுவேன். அது இல்லாமல் அவங்களுடைய எழுதக்கூடிய உரைநடைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை பர்டிகுலராக பார்க்குறோம், இது இல்லாமல் இன்னும் வேற இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. நமக்கு பள்ளி புத்தகத்தில் இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருந்தாங்க. நம்மளுடைய 11th 12th இருக்கக்கூடிய இந்த சிறப்பு தமிழ், அது தமிழ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பழைய புத்தகங்கள் புது புத்தகங்களில் இது வந்து தலைப்புகளாக வைத்திருந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் சில பேர் கேட்குறீங்க, ஏன்னா நான் செய்யுள்லேயே பார்த்தேன், சிறுகதைகளே பார்த்தேன். என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சார் நீங்கள் வந்து அந்த சிறுகதைகளோட
ஆசிரியரோட பேர் கொடுத்துட்டீங்க, அது ஆசிரியர் பேர் இருக்கு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா தலைப்பு குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ அந்த கதையை நாங்க படிக்கணுமா அப்படின்னா பெரும்பாலும் அந்த கதையில இருந்து கேள்வி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது கிடையாது. நமக்கு கேள்வி வரும்போது அந்த ஆசிரியர்களை வைத்துதான் கேள்வி வந்திருக்கு. அதனால பெருசா கதையில வந்து ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. ஒருவேளை நான் இப்ப இந்த தலைப்பு பேரை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இந்த தலைப்பை போயிட்டு ஒரு கதையா எடுத்து படிக்காதீங்க. இது எல்லாம் ஒரு உரைநடைகள்ல இருக்கு அப்படின்னா அதை எடுத்து நீங்க படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு துணைப்படங்கள்ல இருக்கு அப்படின்னா படிக்கணுன்ற இது கிடையாது. சரிங்களா? முக்கியமா இதுல யார் யார் இருக்குன்றதை தெரிஞ்சுங்க. ஒரு சிலதுக்கு நான் குறிப்பிட்டு சொல்லுவேன், இதை நீங்க கம்ப்ளீட்டா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இப்போ மறைமலை அடிகளார் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வியே அழியா செல்வம் எழுதியிருப்பாரு. சரிங்களா? வீரச்சுவை, ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உரைநடை வந்து பாத்தீங்கன்னா நாமும் வெங்கடசாமி நாட்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதியிருப்பாரு. காலத்தி வேடனும் கங்கை வேடனும், சரிங்களா? ஸோ காலத்தி வேடனும் கங்கை வேடனும் ராபி சேதுபிள்ளை அவர்களால் எழுதப்பட்ட ஒரு உரைநடை பகுதி. குடிமக்கள் காப்பியம் என்பது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு உரைநடை தொகுதி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அண்ணாதுரை பேரறிஞர் அண்ணா அவர்களால் எழுதப்பட்டது. சமயங்களின் புதுநீதின்றது நம்முடைய குன்றக்குடி அடிகளாரால் எழுதப்பட்டது. கல்வெட்டுகள்ன்றது நம்முடைய தீவை சதாசிவ பண்டாரத்தால் எழுதப்பட்டது. சரிங்களா? அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழக மகளிர் என்பது காமாட்சி குமாரசாமியால் எழுதப்பட்டது. சரிங்களா? அப்போ இதுல 8 பேர் இருக்கு அப்படின்னா இந்த 8 பேரும் அவங்களுடைய அந்த கதை ஆசிரியர்கள் இங்க இருக்காங்க இல்லையா? இந்த ஆசிரியர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல அவருடைய உரைநடை பகுதி இருக்கு. இந்த உரைநடை பகுதியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது அதே போல இன்னொரு இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரதிமார் கலைஞர் அவர்கள். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தொன்மை அதோட சிறப்பை பற்றி பார்க்கும்போது இந்த செம்மொழி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல யார் குறிப்பிடுவா? பரதிமார் கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பெருமளவில் சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கட்டுரைகளில் வெளியானதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் கொஞ்சமாக அந்த கோரிக்கை என்பது எழத் தொடங்கினது. சரிங்களா? சமரசம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திருவிக்கான சொல்லக்கூடிய திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்தது கவிதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பேராசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை அவர்கள். சரிங்களா? வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா இளவழகனார். இப்ப இந்த இளவழகனாரை பத்தி நம்ம தனியா பார்ப்போம், இந்த வையாபுரி பிள்ளையை பத்தி நம்ம தனியா பார்ப்போம், கல்யாண சுந்தரனாரை பத்தி பார்ப்போம், பரதிமார் கவிஞரை பத்தி பார்ப்போம், தேவனைய பாவனாரை பத்தி பார்ப்போம். நம்ம வந்து இந்த மாதிரி குறிப்பிட்டு இருக்கக்கூடியவர்களை நம்ம தனித்தனியா ஒன்றா பார்ப்போம். சரிங்களா? இப்போதைக்கு அவங்க எழுதக்கூடியதை மட்டும் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா ஸ்கூல் புக்ல இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக குறிப்பிட்டிருக்காங்க. நான் புதுசா படிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த முதல் 2 பக்கங்கள் குறிப்பிட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சிருங்க. அதை ஏன்னா அது வந்து கேள்வி கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் அடுத்தடுத்த பிபிடியில் குறிப்பிட்டிருப்பேன், அதை நீங்க அடுத்தடுத்து படிக்கலாம். சரிங்களா? அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதி நூல்கள் இலக்கிய நயம் டாக்டர் சிதம்பரநாதன் எழுதினது. மனிதர் வாழ்க்கை என்பது நம்மளுடைய மு வரதராசனார் எழுதியது. தமிழ்நாட்டு கலை செல்வங்கள்ன்றது நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் வந்து சேர்ந்து வெளியிட்டது. சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம உரைநடை இருக்கக்கூடியதுல முதல்ல பார்க்க போற நபர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரதிமார் கலைஞர் அவர்களை முதல்ல பார்க்க போறோம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு பரதிமார் கலைஞரும் திருவிக்காவோ ஊவேசா இவங்க எல்லாரையும் ரொம்ப லைன் பை லைனா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. கண்டிப்பா இவங்க வந்து இப்ப இந்த சொன்ன 3 பேர்ல இருந்து 2 கேள்வி கேட்டுறாங்க. சொன்ன 3 பேர்ல இருந்து 2 கேள்வி கேட்டுறாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக கொடுங்க. சரிங்களா? ஸோ 19ஆம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப குறிப்பிடத்தக்க தமிழுக்கு தொண்டாற்றிய நபர்கள்ல நம்மளுடைய பரதிமார் கலைஞரும் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரிய நாராயண சாஸ்திரி தாங்க. சரிங்களா? அவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வச்சிருப்பாரு. அவருடைய இயற்பெயரான சூரிய நாராயண சாஸ்திரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமஸ்கிருத சொல் வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற்று இருக்கு. வடமொழியில் இருக்கக்கூடிய சில எழுத்துக்கள் வந்து சேர்ந்து பிணைக்கப்பட்டுள்ளது. அதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களால் கொண்ட தமிழ் மொழியால் வந்து நமக்கு ஒரு பெயர் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரதிமார் கலைஞர் அப்படின்ட்டு தன்னுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பின்னாட்கள்ல தொடர ஆரம்பிச்சிருப்பாரு. சரிங்களா? சரி, இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரையை அடுத்து இருக்கக்கூடிய விளாச்சேரியில வந்து இன்னும் சிற்றூர்ல வந்து இந்த தம்பதியினருக்கு இடையே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவிந்த சிவனார் மற்றும் லட்சுமி அம்மையார் இவங்களுடைய தம்பதிக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருப்பாரு. கிட்டத்தட்ட எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1870
சூலை திங்கள் 6ஆம் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்திருப்பாரு. பிறந்த நாள் ஞாபகம் வச்சுங்க. பெருசாக பெற்றோர்கள் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அது நமக்கு வந்து முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் பெருசாக கேட்கல. ஆனால் பிறந்த நாளும் பிறந்த ஊரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சரிங்களா? அதை வைத்து கேள்விகள் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம நிறைய ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஞாபகம் வச்சுக்கணுன்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தந்தையான கோவிந்த சிவனிடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவருடைய தந்தை கோவிந்த சிவன் நம்ம வந்து சொல்லியிருந்தேன். அவர்கிட்ட வந்து வடமொழியும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மகாவித்வான் நம்முடைய சபாபதியிடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழையும் பயின்றார். அப்போ யாருக்கிட்ட தமிழை பயின்றாருன்ற கேள்வி பரிதிமாற வைத்து வருது அப்படின்னா நீங்கள் சபாபதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்தது அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கிறித்துவ கல்லூரியில், அதாவது மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ், ஸோ நான் படித்த காலேஜ் அது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் இளங்கலை பட்டம் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது பிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பயின்று இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் துறையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ரொம்பவும் விருப்பம் கொண்டிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியராக பணி வழங்குறதுக்கு முன் வர்றாங்க. ஸோ அந்த பல்கலைக்கழகத்தில் பணிபுரியறதே பெரிய விஷயம். அதில் பணிபுரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் வைக்குது. ஆனால் இவர் அதை ஏற்கவில்லை. சரிங்களா? அதை வந்து இவர் ஏற்கலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாரு, அவரே தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கூப்பிட்டு ஒன்றா உட்கார வைத்து தமிழ் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீது பற்று கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லலாம். அப்படி அவங்களை கூப்பிட்டு, அங்கே இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு தமிழ் கற்றுக் கொடுக்குறாரு. யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி கற்றுக்கிறாங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயற்றமிழ் மாணவர், இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்களா, இயற்றமிழ் மாணவர் என்று அவர்களுக்கு பெயர் வைக்கிறாரு. ஒருவேளை தன்னுடைய மாணாக்கர்களுக்கு ஏற்றமிழ் மாணவர் என்ற பெயர் யாரால் சூட்டப்பட்டது என்ற கேள்வி வருதுன்னா பரிதிமாற் கலைஞர். அப்போ நீங்க ஒன்னொன்னுத்தையும் படிக்கும் பொழுது இது இந்த அடிப்படையில் கேள்வியா கேட்கலாம். அப்போ நீங்க படிக்கும் பொழுது இந்த கொஸ்டின் நீங்க இப்படி எதிர்பார்க்கலாம்னு சொல்லி நீங்க படிச்சீங்கன்னா என்ன நடக்கும், நம்ம எந்த ஆங்கிள் உங்க கேள்வி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். அது எப்படி நான் வந்து யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு பெரிய விதிவிலக்கா இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதுரை தமிழ் சங்கம் நம்ம வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்ட ஒன்று தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தமிழ் சங்கம் வந்து நிறுவனத்துக்கு நிறைய அறிஞர்கள், தமிழ் தொண்டு மிக்கவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி செய்தார்கள். அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக பரிதிமாற் கலைஞர் பார்க்கப்படுகிறார். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த பாசுகர சேதுபதி தலைமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டித்துறை மேற்பார்வையில் பரிதிமாற் கலைஞர், உவே சுவாமிநாதர், ராகவனார், இவங்க எல்லாருமே இந்த பேராசிரியர்கள்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரை தமிழ் சங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறுவப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இந்த 4ஆம் தமிழ் சங்கம் வந்து இவங்க நிறுவனத்துக்கு ரொம்பவும் வந்து முயற்சி செய்தது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இவங்களுடைய தமிழ் தொண்டு இந்த பணின்னு சொல்லிட்டு வரும்பொழுது நம்ம வந்து இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட உரைநடைன்னு வரும்பொழுதே உரைநடைக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தான். ஸோ அதில் அவங்களுடைய தனித்துவம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? தமிழ் புலமையும் தனித்தமிழ் பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காங்க. சரி, அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சிவை தாமோதரனார் இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிதிமாற் கலைஞருக்கு வந்து தமிழ் புலமையும் கவிப்பாடும் திறனை கண்டு, அவருடைய அந்த கவிப்பாடும் திறனை கண்டு யாரு, சிவை தாமோதர பிள்ளை அவர்கள் நம்மளுடைய பரிதிமாற் கலைஞருடைய கவிப்பாடும் தன்மையை கண்டு அவருக்கு தான் இந்த திராவிட சாஸ்திரி என்றும் சிறப்பு பெயரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைக்கிறாரு. சரிங்களா? திராவிட சாஸ்திரி அப்படின்ற சிறப்பு பெயரை வந்து வைக்கிறாரு. இவருக்கு பரிதிமாற் கலைஞர்னு பேர் வச்சுக்கிட்டாங்க தனி, அது வேற, புரிஞ்சு போச்சுங்களா? தன்னுடைய பேர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வடமொழி சொல் இருக்கு, அதனால பரிதிமாற் கலைஞர் தன்னுடைய பெயரை மாற்றி வைக்கிறாங்க. ஒன்று. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருடைய புலமையை கண்டு சிவை தாமோதர பிள்ளை, இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வி, இவருடைய புலமையை கண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா திராவிட சாஸ்திரி என்ற பெயரை அவர் வைக்கிறாரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தாம் இயற்றிய ஒரு நூலா இருக்கக்கூடிய இந்த தனிப்பாசுர தொகை, என்ன நூல், தனிப்பாசுர தொகை, இந்த நூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி என்ற வடமொழி பெயரை மாற்றி பரிதிமாற் கலைஞர் என தனித்தமிழ் பெயரை சூட்டி கொண்டார். இந்த நூல்ல இருந்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்ற பெயரை மாற்றி, அதற்கு முன்னாடி வரைக்கும் அவரோட பெயர் சூரிய நாராயண சாஸ்திரியா இருந்தது. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா
தன்னுடைய பெயரை பரிதிமார் கலைஞர் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் பதிவீடுகள்ல இந்த இடத்துல இருந்து நான் இந்த புத்தகத்துல இருந்து இனிமேல் இதையே நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த புத்தகத்துல அவர் பின்பற்ற ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் வெளியிடக்கூடிய புத்தகங்கள்ல அவருடைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. சரிங்களா? இந்த தனி பாசன தொகை இதை வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில ஒரு முறை கேட்டுட்டாங்க. ஆனா எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த நூலை மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த நூலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள். சரிங்களா? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஜியு போப்பு. இதை தமிழ்ல எழுதியது யாரு? நம்மளுடைய பரிதிமார் கலைஞர். என்ன நூல் இது? தனி பாசன தொகை. அதையுமே ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லை, இன்னொரு இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு, அதையும் சேர்த்து அது ஒரு சின்ன கதையா இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துரும். இவர் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய மெட்ராஸ் கிறித்துவ கல்லூரி, சென்னை கிறித்துவ கல்லூரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் அதோடைய ஒரு பிரின்சிபலாக இருக்கக்கூடியவர் யார், முதல்வராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த இந்த வில்லியம் மில்லர் அவர்கள் தான். சரிங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில பேராசிரியரான அவர் வந்து ஒரு நாள் வந்து டென்னிசன் இயற்றிய ஆர்த்தரின் இறுதி, டென்னிசன்றவர் ஆர்த்தரின் இறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளுடைய ஒரு கிளாஸ்ல வகுப்பறையில வந்து வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி வாசிக்கும் பொழுது ஒரு படகுல இருந்து, அதாவது ஒரு போட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த படகோட்டை வந்து துடுப்பா அசைச்சுக்கிட்டு போறத ஒரு பறவையோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒப்பிடுகிறாங்க. சரிங்களா? அந்த துடுப்பு செலுத்துற விதத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பறவையோட ஒப்பிடுறாங்க. இந்த அளவுக்கு ஒரு கவிநயம் வேற எந்த மொழியிலையும் கிடையாது. இங்கிலீஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன் மொழியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மேம்போக்கா பேசுறாரு. இந்த மாதிரி இது உங்க மொழியில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வினவும் பொழுது அங்க இருந்த நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் அவர்கள், ஏன் இல்லை, என்னுடைய தமிழ்ல கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டிலே கம்பர் எழுதின கம்பராமாயணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கவிநயத்தோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறியீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. அதை குறிப்பிட்டது மட்டும் இல்ல, அந்த பாடலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பராமாயணத்துல புகைப்படத்துல இருக்கிறதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம விண்ணணி கடிது அப்படின்ற அந்த பாடல் வரிகளை அவரு அதே இடத்துல பாடியும் காட்டியிருக்காரு. அப்படி பாடினோடனே எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை பாராட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ் மீது பற்று கொண்டவர், யாரிடமும் தமிழை விட்டு கொடுக்காத ஒரு நபராக பார்க்கப்பட்டாரு. சரிங்களா? அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழின் சிறப்பை உணர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த தலைப்புல ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் சொற்களோடு வழமொழி சொற்கள் கலந்து எழுதுவதில் மணியும் பவனும் கலந்து கோக்க மாலை போலும் என தமிழ் அருமை உணராதோர் கூறினர். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழின் சிறப்புன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியோட சில வேறு மாற்று மொழிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலந்து பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணியோட பவளத்தை கோர்ப்பது போல ரொம்ப அழகாக தெரியும், பிரம்மியமாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. அவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு கோபம் வருது. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழுடைய ஒரு அருமை தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க தமிழ் மொழியோட நீங்க வேற ஏதாவது ஒரு மொழியை சேர்க்கும் பொழுது ஒரு மணியோட ஒரு மிளகாயை சேர்ப்பது மாதிரி இருக்கு. அது எப்படி வந்து எடுக்காதோ, மிளகாய் எப்படி ஒரே நாள்ல வாடி அதை வந்து விழுந்துருமோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேற எந்த மொழியோடையும் தமிழை வந்து ஒப்பிட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து தமிழ் மீது கொண்ட பற்றுனால அவர் வந்து பேசுறாரு. சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வட சொற்களை நீக்கி தமிழ் சொற்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதுல அவர் எந்த அளவுக்கு தீவிரமா இருந்திருக்காருன்றது இந்த வாக்கியங்கள் மூலியமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தொண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. பல்கலைக்கழக பாடத்திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பட்ட வகுப்பில் தமிழை விலக்கி வடமொழியை கொண்டு வர பல்கலைக்கழகங்கள் முடிவெடுத்தது. கிட்டத்தட்ட அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய ஒரு ஆட்சி காலம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருக்க சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெஜாரிட்டியா பேசக்கூடிய மொழி எது, இது வேற ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. ரொம்ப மெஜாரிட்டியா பேசக்கூடிய ஒரு மொழி எது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்பொழுது இவங்க வடமொழி வந்து அதிக பேரால பேசப்படுது அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. ஸோ அதனால வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பல்கலைக்கழகங்கள்லாம் சேர்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வடமொழியே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்துடும், தமிழ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்பொழுது 1902 அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர்கள் அவர் ரொம்ப தீவிரமா அதை எதிர்க்கிறார். சரிங்களா? அதை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கொள்றாரு. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அந்த பல்கலைக்கழகங்கள் கைவிடுது, அந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கைவிட்டுறாங்க. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு தமிழுடைய ஒரு சிறப்பை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாரு அப்படின்னா ரூபாவதி, கலாவதி இது மாதிரியான நாடகங்களை வந்து நற்றமிழ்ல வந்து ஏற்ற ஆரம்பிக்கிறாரு.
ரூபாவதி கலாவதி யாரால் இயற்றப்பட்டதுன்னு ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் ஒரு முறை கேட்டுட்டாங்க. ஸோ ரூபாவதி கலாவதி என்பது நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்றிய நாடக நூல்கள் ஆகும். சரிங்களா, தமிழுடைய சிறப்பு விளக்கறதுக்காக அந்த நூல்கள் எழுதியிருப்பாரு. அதுவே பெண்பார் வேடமிட்டு இவர் ஆடுனதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சரிங்களா, அதே போல சித்திரக்கவி எழுதுவதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்லவராக இவர் இருந்திருக்காரு. சித்திரக்கவி என்ற ஒரு நூலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் எழுதியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கத்தின் 51 பாடங்களை உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ ஒன்று உங்களுக்கு கேள்வியாக கேட்கணும் அப்படின்னா நீதிநெறி விளக்கத்தை யார் எழுதுனதுன்ற பேசிக்கான கொஸ்டினும் கேட்கலாம், எத்தனை பாடல்களும் கேட்கலாம், இல்லை இதுக்கு உரை குமரகுரு எழுதின நீதிநெறி விளக்கத்திற்கு யார் உரை எழுதியது அப்படின்ற கேள்வியும் வரலாம். அப்படி வருதுன்னா அது யாரா இருக்கணும்? நம்மளுடைய பரிதிமார் கலைஞராக தான் இருக்கணும். சரிங்களா, அது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. அதை தொடர்ந்து நம்முடைய மூசி பூர்ணலிங்கம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞானபோதினி அப்படின்ற ஒரு இதழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடங்கியிருக்காரு. அதான் பரிதிமார் கலைஞர் வந்து நடத்திக்கிட்டு இருந்தாரு. சரிங்களா, ஸோ நம்மளுடைய மூசி பூர்ணலிங்கம் தொடங்கி வைத்த அந்த ஞானபோதினின்ற இதழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிதிமார் கலைஞர் நடத்திக்கிட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. பரிதிமார் கலைஞர் அவர்கள் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவராக இருந்தாரு. சரிங்களா, மாணவ பருவத்திலேயே ஆங்கிலேய பாடல்கள் தமிழில் மொழிபெயர்த்தார். சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து ஒரு மாணவராக இருக்கும் பொழுதே, ஒரு மாணவராக இருக்கும் பொழுதுல இருந்தே மற்ற மொழிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியிலிருந்து மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறாரு. மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில மொழிபெயர்க்கிறாரு. அந்த அளவுக்கு புலமை பெற்றவராக இருக்காரு. சரிங்களா, பிற்காலத்துல நிறைய வடமொழி நூல்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல மொழிபெயர்க்கிறாரு. மதுரை தமிழ் சங்கத்தாரின் செந்தமிழ் இதழில் உயர்தனி செம்மொழி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. செந்தமிழ் இதழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இதழ்ன்றது கண்டிப்பாக கேட்பாங்க. செந்தமிழ் இதழில் உயர்தனி செம்மொழி அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை ஒன்று வெளியிடுறாரு. முதல்ல தமிழை வந்து உயர்தனி செம்மொழியா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கணுன்ற ஒரு கட்டுரை. அந்த வாசகமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் முதல் முறை. அதை தொடர்ந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல போராட்டங்கள், மாநாடுகள்லாம் கொண்டு வந்து நமக்கு செம்மொழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியை அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் முதல் மூல காரணமா இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் அவர்கள் தான். சரிங்களா, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் உள்ளங்களோடு அயராது தமிழ் தொண்டாற்றி நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 33வது வயதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறக்குறாரு. சரிங்களா, சோ நடுவண் அரசு பரிதிமார் கலைஞருக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பு தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, சோ அஞ்சல் தலைக்கு இங்க பெருசா நமக்கு ஏன் கொடுக்கல. ஒருவேளை நமக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இடங்கள்ல இல்ல வேற ஏதாவது அறிஞர்களையோ இல்லைன்னா நூலாசிரியர்களோ பார்க்கும் பொழுது நமக்கு இந்த அஞ்சல் தலைகளுடைய ஆண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏற்கனவே படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசா படிக்கிறவங்களுக்கு சொல்றேன், ஆண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த ஆண்டை படிச்சு வைங்க. அஞ்சல் தலை வெளியிடக்கூடிய ஆண்டை டிஎன்பிஎஸ்சி வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்ப அதுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்குங்க. சரிங்களா, இதோட இப்ப நம்ம யாரை பார்த்து முடிச்சிட்டோம்? பரிதிமார் கலைஞர் அவர்களையும் அவருடைய தமிழ் படி சார்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, அதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதாச்சலம். அவருடைய புனைப்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகவேல். சரிங்களா, முருகவேல் என்பது யாருடைய புனைப்பெயர்? ஸோ இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கும். ஸோ முருகவேல் என்பது நம்மளுடைய மறைமலை அடிகளுடைய புனைப்பெயராக பார்க்கப்படுது. ஆசிரியர் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாராயணசாமி பிள்ளை. சரிங்களா, அவருடைய ஆசிரியர் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாராயணசாமி பிள்ளை. 1876 1950 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய காலம். சரிங்களா, இவர் நடத்திய இதழ் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசாகரம். ஞானசாகரம் நம்ம அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது The Ocean of Wisdom அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். The Ocean of Wisdom ஞானசாகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரிங்களா, இயற்றிய நூல்கள் வரும்போது திருவற்றியூர், இந்த மும்மணி கோவை, சோமசுந்தர கோவை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்றிய நூல்களா பார்க்கப்படுது. ஸோ மறைமலை அடிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைவ சித்தாந்த மகா சமாஜம் மற்றும் அதே போல சமரச சன்மார்க்க சங்கம், இந்த வார்த்தையை எங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த சமரச சன்மார்க்க சங்கம் இதையே இவர் நிறுவிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். அதை நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். ஆனா இதை இவர் நிறுவிருக்காரு தாங்க. சரிங்களா, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தனித்தமிழ் இயக்கத்துடைய தந்தை என்று போற்றப்பட்டவர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நிறைய முறை கேட்டிருக்காங்க, தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகளை சொல்லுவாங்க. சரிங்களா, இவர் தமிழில் கால ஆராய்ச்சிகள் தொடங்கியவர். சரிங்களா, ஏன்னா எது வந்து கிரானாலஜிக்கலா எது முன்பின்னானவை இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் பேசப்பட்டது. ஆனால் தமிழ் மொழியில இதோடைய இலக்கியம் சார்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல யாரும் பேசல. அதோடைய ஒரு ஆராய்ச்சி தொடர்ந்தது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ கால ஆராய்ச்சிகளுடைய ஒரு முன்னோடியாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மறைமலை அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுறாங்க. அடுத்தது நம்மளுடைய மறைமலை அடிகளுடைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார். ஸோ இவங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாலிட்டி தான்.
நமக்கு ஏன்னா நம்ம பெரியார் பற்றி படிக்கும்போது நீலாம்பிகை அம்மையாரை பற்றி சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்போம். சரிங்களா, அதை ஒன்று ஞாபகம் வச்சுருங்க. இப்போ இந்த சமரச சன்மார்க்க சங்கம்னு வரும்பொழுது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சமரச சன்மார்க்க சங்கம் என்பது நம்ம யாரால் நிறுவப்பட்டது? நம்மளுடைய வள்ளலார் அவர்களால் நிறுவப்பட்டது. கரெக்டுங்களா? அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது இல்லையா? வடலூர்ல வள்ளலார் அவர்களால் நிறுவப்பட்டது. ஆனா அவரை பின்பற்றி இருக்கக்கூடிய மறைமலடிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பல்லாவரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சமரச சன்மார்க்க சங்கத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறுவியிருப்பாருங்க. சரிங்களா, அதை நிறுவியிருப்பாரு. அதை பின் நாட்கள்ல பெயர் மாற்றமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்திருப்பாரு. ஏன்னா அந்த கொள்கைகளை பின்பற்றக்கூடிய இவரும் அதே பேர்ல வந்து இங்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா அதை தொடர்ந்து அதை பெயர் மாற்றம் செய்திருப்பாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா, அதையுமே நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாமு வெங்கடசாமி நாட்டார் அவர்கள். சரிங்களா, நடுக்காவேரி முத்துசாமி மகன் வெங்கடசாமி நாட்டார். அதுதான் நாமு வெங்கடசாமி நாட்டார் சொல்லுவோம். அவருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம சிவபிரகாசம். அவருடைய இயற்பெயர் என்ன? வெங்கடசாமி நாட்டாருடைய இயற்பெயர் என்ன? சிவபிரகாசம். சரிங்களா, பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா தைலம்மை முத்துசாமி நாட்டார்னு சொல்லுவோம். பெருசாக பெற்றோர்கள் பேர் தேவை கிடையாது. காலம் 84 44 வரைக்கும். பிறந்த ஊருன்றது இம்பார்ட்டன்ட். நடுக்காவேரி தஞ்சாவூர்ன்றது கொஞ்சம் முக்கியம் தாங்க. சரிங்களா, அதை ஒன்று பார்த்துக்குங்க. சரியா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி. ஸோ அவருடைய கல்வின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம வந்து பார்ப்போம். சரியா, திண்ணைப்பள்ளியில 4ஆம் வகுப்பு வரை வந்து படிச்சிருக்காரு. பச்சையம்மன் கல்லூரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா BA பட்டம் பெற்ற பின் சட்டம் பயின்றார். ஸோ BA பட்டம் வாங்கிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டம் பயின்றிருக்காரு, லா முடிச்சிருக்காரு. சரிங்களா, மதுரை தமிழ் சங்கம் அக்காலத்தில் இந்த பிரவேச பண்டிதம், பால பண்டிதம், பண்டிதம் இந்த 3 தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா வைத்திருந்திருக்காங்க. என்னன்னா பிரவேச பண்டிதம், பால பண்டிதம், பண்டிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தேர்வு, ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்க. இந்த 3 பட்டங்களையும் யார் ஒருத்தர் தேர்ச்சி பெறாங்களோ, யார் இந்த 3 தேர்வுகளையும் தேர்ச்சி பெறாங்களோ அவங்களதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ் சங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டிதராக கருதும். சரிங்களா, இந்த 3 தேர்வுகளையும் தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் பண்டிதராக கருதப்படுகிறார்கள். ஏறத்தாழ இந்த 3 தேர்வுகளையும் முடிக்கிறதுக்கு 6 ஆண்டுகள் தேவைப்படும். ஒரு சராசரி நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் தேவைப்படும் இதை படிச்சு முடிச்சு எக்ஸாமினேஷன் கிளியர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள்ல இந்த தேர்வை முடிச்சிருப்பாரு. சரிங்களா, 1905, 1906, 1907 இந்த 3 ஆண்டுகள்லயே இவர் இந்த 6 ஆண்டுகள் படிக்க வேண்டிய இந்த தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள்ல படிச்சு முடிச்சிருப்பாரு. அப்ப இவருடைய தமிழ் புலமையை இது வந்து காட்டுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த தேர்வுக்கு பின்னால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் பண்டிதரா அறிவிக்கப்படுறாரு. சரிங்களா, 1940களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை மாகாண தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. அதுல அம்மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாவலர் அப்படின்ற சிறப்பு பட்டமும் வழங்கப்பட்டது. இதுல நாவலர்ன்ற சிறப்பு பட்டம் யாருக்கு கொடுத்ததுன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த சிறப்பு பட்டம் நம்மளுடைய வெங்கடசாமி நாட்டாருக்கு எப்பொழுது கொடுக்கப்பட்டது, அதாவது எங்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அப்ப 1940 நம்மளுடைய தமிழ் மாநாடு சென்னையில் நடக்குது. அதுல நம்மளுடைய வெங்கடசாமி நாட்டாருக்கு நாவலர்ன்ற பட்டம் கொடுக்குறாங்க. இவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் குறிப்பிட்டிருக்காங்க. இவருடைய படைப்புகள்னு வரும்பொழுது கபிலர், கண்ணகி வரலாறு, சோழர் சரித்திரம், நக்கீரர், வேளிர் வரலாறு, கள்ளர் சரித்திரம், கருப்பும் மாண்பும், கட்டுரை திரட்டு இந்த 8ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய படைப்புகளா பதிவிடப்பட்டுள்ளது. சரிங்களா, அடுத்தது உரை நூல்கள். இவருடைய உரை நூல்கள் நிறைய இருக்கு. அதுல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா பார்ப்போம். இவருடைய உரை நூல்கள்னு வரும்போது நம்ம ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தான், இன்னா 40, களவழி 40, கார் 40, வெற்றி வேர்க்கை, மூதுரை, நல்வழி, நன்னெறி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருவிளையாடல் புராணம், யாப்பெரும் களக்காரிகை, தண்டி அலங்காரம், அகத்தியர், தேவராக திரட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய உரை நூல்களாக பார்க்கப்படுது. சரிங்களா, பொதுவாக நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓலைச்சுவடிகள் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாக கோர்வையாக எடுத்து எழுதியிருப்பாங்க. நிறைய இடங்களில் மொழிபெயர்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வந்து வெவ்வேறு பணிகளாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் தொண்டுகளையும் தமிழ் பணிகளையும் வந்து கொண்டு வந்து சேர்த்துருவோம். சரிங்களா, அதை தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்க போற நபர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சனாலிட்டி. நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறீங்களோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவிக்காகவும் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. திரும்ப சொல்றேன், ஏன்னா ரிப்பீட்டடா வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட திருவிக்கான்னு சொல்லும் பொழுது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கக்கூடியவர் அவருடைய மேடை பேச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப
வியக்கக்கூடிய வகையில் இவர் வந்து பேசுவார்ன்றது குறிப்பிடத்தக்கது. முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து புலமை பெற்றிருக்காங்க, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பாளர்களாக இருக்காங்க. இவர் பிரபலமாக கூடியதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருடைய எளிமைத்தனம்ன்றது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய மொழி பாங்கு கிட்டத்தட்ட ரொம்ப எல்லாருக்குமே சாமானியிடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய தமிழ் வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா ரொம்ப புலமை பெற்று பேசுவது வேற, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்கும் புரியுற வகையில் ஒரு சக மனிதனுக்கு புரியுற மாதிரி பேசுறது வேற. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய பேச்சு வந்து எல்லா மக்களாலையும் எல்லா தரப்பு மக்களாலையும் ஈர்க்கப்பட்டதுன்றது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அதனால நிறைய தலைவர்களோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் நட்புறவு வைத்திருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட பட்டி தொட்டி எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இயல்பான ஒரு மொழிநடை வந்து எல்லாரும் ஈட்டுறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? அதனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பரப்பி தமிழ் தென்றல் என போற்றப்பட்ட பெருந்தகையார் என்னன்னு சொல்லி சொல்றாங்க. இவரை தமிழ் தென்றல் என்று இவரை குறிப்பிட்டு இருக்காங்க. இதை வந்து ரிப்பீட்டடா டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கேள்வி, தமிழ் தென்றல் வந்து யாரை வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தமிழ் தாத்தா யாரை சொல்றாங்க, தமிழ் தென்றல் யாரை சொல்றாங்க ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவருடைய பிறப்பை பத்தி பார்ப்போம். இவருடைய பிறப்புன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்பொழுது சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய துள்ளம் என்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா விருதாசரனார் சின்னம்மை இவங்களுக்கு வந்து மகனாக 1883 காலகட்டங்களில் பிறந்திருக்காரு. சரிங்களா? சென்னையில் உள்ள ராயப்பேட்டையில இந்த வெஸ்லி பள்ளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் படிச்சிருக்காரு. சரிங்களா? படிச்சுட்டு இருக்கும் பொழுதே உடல்நல குறைவால தன்னுடைய படிப்பு வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டிடுவாரு. பின் நாட்கள்ல மறுபடியும் தொடருவாரு. ஆனா தேர்ச்சி எழுதலான்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் மறுபடியும் வந்து படிப்பு நிப்பாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏற்படுதுங்க. சரிங்களா? அதையும் வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்துட்டு கிட்டத்தட்ட கதிரை வேலர், சரிங்களா, அவர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பயில்றாரு. அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியராகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்ந்தாரு. ஏன்னா நம்மளாம் ஒரு முறை படிச்சுட்டு நமக்கு வந்து ஏதோ சூழ்நிலை அமையறனாலே நம்ம வந்து வெறுத்துருவோம், வாழ்க்கையே வெறுத்துருச்சு, டிப்ரெஸ்ட், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறோம். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பள்ளி படிப்பையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிக்க முடியல. இருந்தாலும் வந்து சோர்வு அடையாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்து பேராசிரியராக உயர்ந்திருப்பாருங்க. அது அவர் தமிழ் மீது கொண்டிருந்த பற்றை வந்து நமக்கு காட்டுது. சரிங்களா? அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியங்களையும் சைவ சித்தாந்த சாஸ்திரங்களையும் கற்பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பேரார்வம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுதுங்க. சரிங்களா? இலக்கியம் படிப்பதில் மட்டும் இல்லாமல் இந்த சைவ சித்தாந்தம்ன்ற வார்த்தையும் சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பற்று, இவருக்கு தமிழ் பற்றுன்றது ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவர் இவரும் ஒன்று ஒருவராக பார்க்கக்கூடியவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிற மொழி அறிவு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. இதில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நமக்கு உடல்நிலை வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்காக இந்த லைனை குறிப்பிடுவாரு. எனக்கு உடல்நலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்க உடல்நலம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேனா? அதாவது என் உடம்பு நல்லா இருக்கணுன்றதுக்காக உங்க உடம்பு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேனா? அந்த மாதிரி என் மொழி நல்லா இருக்கணுன்றதுக்காக என் மொழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வளரணுன்றதுக்காக உங்க மொழி நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் ஏன் நினைக்கணும்? நீங்க உங்களால முடிஞ்சது நீங்க வளருங்க, என்னால முடிஞ்சது நான் வளருவேன் அப்படின்னு தானே நம்ம யோசிக்கணும். அப்போ பிற மொழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சக மொழியாக மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? தமிழை வளர்க்க வேண்டும்ன்றதுக்காக மற்ற மொழிகளை வெறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு துல்லியமான கருத்தை வந்து அதுல வச்சிருப்பாரு. அதனாலேயே இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலம் மற்ற மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா கற்றுக்கொள்வதிலையும் பேசுவதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பிக்கவராக இருந்திருக்காரு. ஏன்னா நான் என்னுடைய மொழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வளர்க்குறேன், அதில் வந்து நான் சிறப்பிச்சிருக்கேன், அதுக்காக மற்ற மொழிகளை வந்து நான் எதிர்க்கிறத அர்த்தம் கிடையாது அப்படின்றத எல்லா இடங்கள்லையும் அவர் வந்து பதிவிட்டுக்கிட்டு இருந்தார். சரிங்களா? அதே போல் இளைஞர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாரு. இளைஞர்களுக்கு தமிழ் உணர்வு ஊட்டும் நோக்கில் வந்து அவர் சொன்ன ஸ்டாண்ட்ஸ் அது என்னவோ அதை நம்ம அப்படியே பார்ப்போம். இளைஞர்களே, உங்கள் தமிழ்தாய் நேற்று பிறந்தவள் அல்ல, உங்கள் தமிழ்தாய் நேற்று பிறந்தவள் அல்ல, இன்று பிறந்தவள் அல்ல, இன்னைக்கு பிறந்தவளும் அல்ல, அவள் மிக தொன்மையுடையவள், அவள் ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழமையுடையவள் அவள்னு சொல்லிட்டு அவங்க வந்து குறிப்பிடுறது தமிழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வகையில் குறிப்பிட்டு இருக்காரு. கலைகளை உடையவள், ரொம்ப கலைகளை உடையவள், அவளை கொள்வது தாய் கொலை புரிவதா தமிழர் வீரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவளையா கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப அப்பேற்பட்ட தமிழை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க விட்டுட்டு பிற மொழிக்கு போறீங்களே, அப்பேற்பட்ட தமிழை வந்து நம்ம வந்து விடணுமா? அதாவது கொள்வதுன்னா என்ன அர்த்தம்? யாருமே நம்ம வந்து பேசாம இருந்தாலே தமிழ் அழிந்து விடும் இல்லையா? இப்ப இருக்கக்கூடியவர்கள் யாருமே தமிழ் பேசாம இருந்தா தமிழ் மொழி அழிஞ்சிடும். அப்படி செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து செய்யலாமா? கிட்டத்தட்ட நம்மளுடைய தாய்க்கு கொலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சமமாச்சு, அதை வந்து இதுதான் தமிழனுடைய வீரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. வீரத்துக்குரிய தங்கள் இளமுகம் நோக்கி கேட்கிறேன், இப்படிப்பட்ட விஷயத்த உங்களை நோக்கி நான் கேட்கிறேன்.
நேற்றும் இன்றும் பிறந்த நாடுகள் எல்லாம் கலைகளையும் ஓம்பவும் பெருக்கவும் அவர் நாட்டார் வந்து பார்த்தீங்கன்னா முயன்று வருகின்றார். சரிங்களா? கிட்டத்தட்ட சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொழியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ புதுசாக சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்த மொழிகள் எல்லாம் அந்த மொழிகளை வந்து கொண்டு வரணும்னு, இன்னும் பிரபலப்படுத்தணும், சிறப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களாம் போராடுறாங்க. ஆனால் நம்ம மொழி ஆயிரம் ஆண்டுகளா இருக்கு. அப்பேற்பட்ட நம்ம மொழியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசா பேசலையே, நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொழியை வந்து இந்த நிலைமையில வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மற்றவர்கள், அதாவது இளைஞர்கள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு மொழி இறந்த பின்ன தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்த நிலம் வந்து தமிழ் நிலம் என்று ஒன்று இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உலகிற்கே ஒருபோதும் நாகரிகத்தை வழங்கிய மாண்பு வாய்ந்த ஒரு பெரும் நாட்டையா மறப்பது. கிட்டத்தட்ட உலகத்துல ஒரு டைம் வந்து ஒரு காலகட்டங்கள்ல நாகரிகம், இந்த சிவிலைசேஷன் சொல்றோம் இல்லையா, அதையே தமிழர்கிட்ட தான் கத்துக்கிட்டாங்க. அந்த பண்புனாலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழருக்கு சொந்தமானது. அப்பேற்பட்ட நம்மளுடைய நாகரிகத்தையா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டு கொடுப்பது, மறப்பது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்பவும் கூர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாரு. இளைஞர்களே, தமிழின் இழிந்த நிலையை ஓர்ந்து, அதாவது ஓர்ந்து அப்படின்னா எண்ணி, அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு உங்கள் பொறுப்பை உணருங்கள். அதை மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய பொறுப்பை நீங்க உணர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தாயை புது போர்வையில் ஒப்பனை செய்து அரியாசனத்தை அமர்த்த சூழ் கொண்டு எழுங்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அரியாசனத்தில் அமர்த்த வந்து பார்த்தீங்கன்னா சூழ் கொண்டு எழுங்கள் பழந்தமிழ் வீரத்துடன் எழுங்கள் என்று அறைகூவல் விடுக்கிறார். இப்போ அந்த ஸ்டான்ஸா மொத்தமே யார் குறிப்பிட்டிருக்கா? நம்மளுடைய திருவிக்கா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய இளைஞர்களை பார்த்து வந்து குறிப்பிட்டதா சொல்லியிருப்பாரு. இது ஏன் நான் அப்படியே படிக்கிறேன் அப்படின்னா, சில நேரங்களில் இப்போ இந்த காந்தி குறிப்பிடக்கூடியது, நேரு குறிப்பிடக்கூடியதெல்லாம் அந்த லைனை கொடுத்து கேட்குறாங்க. சரிங்களா? அந்த கடித இலக்கியங்களில் வர மாதிரி அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதையும் அந்த லைனை கொடுத்து கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த வரிகளை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் இந்த மாதிரி இளைஞர்களை பார்த்து தூண்டக்கூடிய வகையில் தமிழ் பற்றை வந்து வளர்த்துக்குன்னு சொல்லக்கூடிய வகையில் யார் பேசியிருப்பானா திருவிக்கா அப்படின்னு ஞாபகம் வைக்கிற அளவுக்கு நீங்கள் படித்தா போதுமானதாக இருக்கும். சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சு பணியில் வந்து இவர் ரொம்பவும் சிறப்பிச்சு விளங்கினாரு. இவருடைய ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்ல நம்ம எழுதுவது பற்றி பேசுறது மட்டும் இல்லை, இவருடைய பேச்சுக்கலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி மாண்பு கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. திருவிக்கா வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து உணர்ச்சி சொற்களை கோத்து கேட்டார் பிடிக்கும் தகைவாய் கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அறிஞர் அண்ணா உள்ளிட்ட நிறைய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கால இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணர்ச்சி முக பேச்சால் வந்து பார்த்தீங்கன்னா தம்பால் ஈர்த்து மேடை தமிழன் முன்னோடியாக திகழ்ந்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவிக்கா அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து எழுத்து பணி அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது உரைநடை எழுதுவதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் உரைநடை மீது வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு வாய்த்த மொழிநடை மலை என தமிழில் ஓங்கு உயர்ந்துள்ளது என்பார்கள். சரிங்களா? என்பார் யார் சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் வந்து இந்த வாசகத்தை குறிப்பிட்டிருப்பாரு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இக்கால தமிழ் மொழியின் அடையாளராக மதிப்பீட்டு காணும் அளவில் சிறிய மொழி நடையில் அவரது மனித வாழ்க்கையையும் அதே போல இவருடைய இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய படைப்புகள்லாம் அப்படி ஒன்றுனா வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலன், அடுத்தது இமயமலை அல்லது தியானம் முதலிய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவர் வந்து கற்பனை திறனை வந்து இது வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த அளவுக்கு ஒரு கற்பனை திறன் இருக்கா அப்படின்னு காட்டக்கூடிய வகையில் அவருடைய நூல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சீர்திருத்த நூல்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல்கள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை நூல்கள்னு சொல்லிட்டு வரும்பொழுது முருகன் அல்லது அழகு, சைவத்திரவு, சைவத்தின் சமரசம், கடவு காட்சியும் தாயுமானவரும், ராமலிங்க சுவாமிகள், திருவுள்ளம், தமிழ்நாடும் தமிழ் நம்மாழ்வாரும், நாயன்மார் வரலாறு, தமிழ் நூல்களில் பௌத்தம், காதலா முடியா சீர்திருத்தமா, என் கடன் பணி செய்து கிடப்பதே, இந்தியாவும் விடுதலையும், தமிழ்ச்சோலை, உள்ளொளி என்பன இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதின இவர உரைநடை நூல்களாக பார்க்கப்படுது. சரிங்களா? இது எல்லாமே அவர் எழுதின உரைநடை நூல்களாக பார்க்கப்படுது. செயல் நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது முருகன் அருள்வேட்டல், திருமால் அருள்வேட்டல், கிறித்துவனின் அருள்வேட்டல், அருகன் அருள்வேட்டல், உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல், பொருளும் அலரும் அல்லது மார்க்சியமும் காந்தியமும் ஆகியன இவரோட செய்யுள் நூல்களாக பார்க்கப்பட்டதுங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதழ் பணி அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது
தேசபக்தன், நவசக்தி இந்த இதழ்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழிலாளர் முன்னேற்றத்திற்காக இவர் பேசியிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. அதற்காக வந்து பாத்தீங்கன்னா தமது ஆசிரியர் பணியும் துறக்கிறார். சரிங்களா, இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை இது பண்ணணுன்றதுக்காக தன்னுடைய ஆசிரியர் பணியும் துறக்கிறாரு. தமது வீறு கொண்ட தமிழ் முழக்கத்தால் வந்து பாத்தீங்கன்னா சிதறி கிடந்த நிறைய தொழிலாளர்களை ஒன்றிணைக்கிறதுல ஒரு தொழிலாளி இயக்கமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் கண்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா, அதை தொடர்ந்து தமிழ் வாழ்வினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கு. அறிஞர்கள் சொல்லிட்டு ஒன்று நான் பார்ப்போம். திருவிக்கா தம் சிந்தனையில வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை, சொல், செயல் இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்த சன்மார்க்கியாக சமய பொதியாளராக விளங்கி அது தொண்டாற்றியவர். சரிங்களா, அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 70 வயதாகி உடல் தளர்ந்து படுக்கையில் இருந்த போதும், கிட்டத்தட்ட 70 வயசாயிருச்சு, படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அந்த காலகட்டத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்வும் அல்லது படுக்கையில் பெயர்த்து போதும் இதுல வந்து ஒரு நூல் குறிப்பிட்டிருப்பாரு. அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல் என்னும் நூலை வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவா அவர்களுடைய உதவியோட, நம்மளுடைய வரதராசனார் அவர்களுடைய உதவியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வெளியிட்டிருக்காரு. சரிங்களா, அவர் வாழ்நாளில் இதுவரை தமிழை தன் மூச்சாக கொண்டு தமிழ் பணி ஆற்றிருக்காரு. சரிங்களா, அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, கிட்டத்தட்ட சின்ன வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் செய்திருப்பாரு. ஒரு 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய மனைவி வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்திருப்பாங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். பாத்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீது பற்று கொண்டவர். 1953 காலகட்டங்கள்ல 17ஆம் நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 17ஆம் நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமது 76வது வயதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 71ஆம் வயதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இறக்குறாரு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா, செப்டம்பர் 17 இது யாருடைய பிறந்த நாள்? செப்டம்பர் 17 அறிமுகமே தேவை கிடையாது. இவருடைய பிறந்த நாள் அவருடைய மறைவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்க ஓரளவுக்கு எளிமையா இருக்கும். சரிங்களா, சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேற ஒரு புத்தகத்துல, அதாவது நம்மளுடைய ஸ்கூல் புக்கு தான், இதை மட்டும் நம்ம வந்து படிச்சுக்கோம். ஏன்னா இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த ஸ்டான்ஸா வந்து உங்களுக்கு ஒரு வேலை கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இதோட லைனை டைரக்டா கொடுத்துட்டு இந்த வரிகள் யாருக்கு தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த வரிகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா இளமை விருது அப்படின்ற ஒரு நூல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழனை செழுமையா செய்வதற்காக இளைஞர்களை அழைத்து திருவிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சரிங்களா, அதாவது திருவிக்கா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இளமை விருது நூல்ல தமிழை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பிச்ச ஒரு மொழியா மாற்றணுன்றதுக்காக இளைஞர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்ட கூப்பிட்டுருப்பாரு. அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா அழைக்கிறாருன்றது தான் இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்க போறோம். அது அப்படியே அந்த வரிகளை நான் படிக்கிறேன். இந்த வரிகளை கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுன்னா அது யாரா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய திருவிக்காவா இருக்கணும். பொறுமையை பூணுங்கள், பொறுமையின் ஆற்றலை உணருங்கள், உணர்ந்து உலகை நோக்குங்கள், நமது நாட்டை நோக்குங்கள், நமது நாடு நாடா இருக்கிறதா, தாய்முகம் நோக்குங்கள், அவள் முகத்தின் அழகு காணும், அவள் இதயம் துடிக்கிறது, சாதி வேற்றுமை, தீண்டாமை, பெண்ணடிமை, உட்பகை முதலிய நோய்கள் அவளே அரிக்கின்றன, எரிக்கின்றன. இந்நோய்களால் குருதியோட்டம் குன்றி சவலையுற்று கிடக்கிறாள். இளஞாயிற்றொளி நோக்கி நிற்கிறாள். இளஞாயிர்களே, உங்கள் தொண்டெனும் ஒளிய அவள் நோய்க்குரிய மருந்து, ஒளி வீசி எழுங்கள். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய இளமை விருதுன்ற நூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழை வந்து பாத்தீங்கன்னா செழுமையாக மாத்துறதுக்காக இளைஞர்களை வந்து அழைப்பு விடுத்திருப்பாரு. சரிங்களா, ஞாயிற்று ஒளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு இல்லையா, இளஞாயிர்களே அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிட்டுறாங்க? இளைஞர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா, அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதை ஒண்ணு பாத்துங்க. சரி, இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவிக்கா அவர்களை பத்தி இருக்கக்கூடிய வாசகம் வந்து முடிவுக்கு வருது. அடுத்தது நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளை பத்தி முதல்ல நம்ம பள்ளி புத்தகத்துல என்ன இருக்குன்றத பார்த்துரும். அது இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ராவா என்னென்ன இருக்குன்றத தனியா பார்ப்போம். சரிங்களா, ராபி சேதுப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் அறிஞராக, எழுத்தாளராக, வழக்கறிஞராக வந்து பாத்தீங்கன்னா மேடை பேச்சாளராகவும் இது போன்ற பன்முகை தன்மை கொண்டவராக இருக்கிறாரு. இவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லின் செல்வர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. யாரை வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லின் செல்வர் என்று இவரை வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா, அதே போல வந்து பாத்தீங்கன்னா செய்யுளுக்கே உரிய எதுகை, மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் இவரே என்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது
ஒரு செய்யுள்ள ஒரு பாடல்ல கொடுக்கும் போதுதான் ஒரு எதிரி முனை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஆனா இதை உரைநடையில கொண்டு வந்தது யாரு? இதையே உரைநடையில கொண்டு வந்தது யாரு அப்படின்னா நம்மளுடைய ஆபி சேதுப்பிள்ளை அவர்கள் தான். சரிங்களா? இவருடைய தமிழன்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தமிழன்பம் இருக்கக்கூடிய ஒரு நூலை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசுடைய சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்கு. ஸோ அதை வந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? தமிழன்பம் என்னும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சாகித்ய விருது பெற்ற முதல் நூலாகும். அது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்தது ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு. இந்த மாதிரி நிறைய நூல்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் எழுதி வெளியிட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? இவர் வந்து ஒரு பாடப்பகுதி வாவேசு வச்சு ஒரு பாடப்பகுதி எழுதியிருக்காரு. சரிங்களா? வாவே சிதம்பரனார் வச்சு ஒரு பாடப்பகுதி எழுதியிருப்பார். அது நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் இது. நம்ம அதுக்குள்ள தனியாக போக தேவை. சரிங்களா? இப்போதைக்கு இவரை பற்றி மட்டும் நம்ம வந்து இங்கே பார்த்துருவோம். இது இல்லாம இவருடைய வேறு சில நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து பார்க்க போறது அவருடைய வரலாற்று நூல்கள் தமிழ்நாட்டு நவமணிகள், கால்டுவெல் ஐயர் சரித்தம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிறித்தவ தமிழ் தொண்டர், திருக்காவலருக்கு கலம்பகம். அடுத்தது ஆய்வு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது திருவள்ளுவர் நூல் பயண நயம், அடுத்தது சிலப்பதிகார நூல் நயம், வீரமாநகர், தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், தமிழின்பம், அதுதான் சாகித்ய அகாடமி விருது வாங்கின முதல் நூல், தமிழர் வீரம், வழி வழி வள்ளுவர், தமிழகம் அலையும் கலையும். சரிங்களா? அடுத்து தொகுத்த கட்டுரை நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையிலே கடற்கரையினிலே வேலும் வில்லும், வேலின் வெற்றி, சிலம்பின் கதை அமைப்பு, தமிழக பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தொகுப்பு கட்டுரை நூல்களாகும். சரிங்களா? இப்போ நான் இதை படிக்கணுமா அதை படிக்கணுமா இல்லை ரெண்டும் படிக்கணுமா அப்படின்ற கேள்வி வந்ததுன்னா வழக்கமாக சொல்றது தான். நான் புதுசாக படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன் அப்படின்னா முதல்ல ஸ்கூல் புக் கண்டென்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நல்லா டீட்டெயிலாக படிச்சிருங்க. ஸோ செகண்ட் டைம் தேர்ட் டைம் படிக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே எல்லாத்தையும் சேர்த்து படிக்காது, கஷ்டமாக இருக்கும். இல்லை நான் ஏற்கனவே ஸ்கூல் புக்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னும் பொழுது இந்த இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சோர்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நமக்கு பேசிக் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுங்க. இதை படிக்காம நான் இதில் உட்காந்து படிக்கணும்னு யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இதை படிச்சிருங்க. இதை படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சரிங்களா? அதுதான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வையாபுரி பிள்ளை அவர்கள். சரிங்களா? வையாபுரி பிள்ளை அவர்கள் பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா சரவண பெருமாள் பிள்ளை பாப்பம்மாள். பெற்றோர் பெயர் பெருசாக தேவைப்படாது. காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1891 1956 வரைக்கும். ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் இம்பார்ட்டன்ட்டு சிக்கன் அரசையன் திருநெல்வேலி மாவட்டம். சரிங்களா? சிக்கன் அரசையன் திருநெல்வேலி மாவட்டம். இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி பெருசாக நமக்கு 1-2 இடங்கள்ல இருக்கு. ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான் ஸ்கூல் புக்கில் இருந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்றிய நூல்கள் சொல்லிட்டு வரும்பொழுது கம்பன் காவியம், இலக்கிய தீபம், இலக்கிய உதயம், இலக்கிய சிந்தனை, சொற்களை விருந்து, காவிய காலம், தமிழ் சுடர்மணிகள், தமிழ் பண்பாடு, இலக்கிய சிந்தனைகள், உளவு இலக்கியங்கள், மாணிக்க வாசகர் காலம், பத்துப்பாட்டின் காலநிலை, பவனந்தி காலம், வள்ளுவர் காலம், அகராதி நிலைவுகள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய மண்டப கட்டுரைகள். சரிங்களா? ஸோ இதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த உரைநடை சார்ந்து இருக்கக்கூடியதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்ம வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? உரைநடைகளில் நமக்கு வந்து பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடியது. அது இல்லாமல் ஒரு 6 முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ் அறிஞர்கள் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துருந்தோம். யார் யாரை வந்து பார்த்துருந்தோம்? நம்ம வந்து பரிதிமார் கலைஞர் அவர்களை பார்த்துருந்தோம். திருவி கல்யாண சுந்தரனார் அவர்களை வந்து பார்த்துருந்தோம். வையாபுரி பிள்ளை அவர்களை வந்து பார்த்தோம். நாமு வெங்கடசாமி அவர்களை வந்து பார்த்தோம். ராபி சேது பிள்ளை அவர்களை வந்து பார்த்துருந்தோம். சரிங்களா? இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தராக வந்து பார்த்துருந்தோம். மரபில் அடிகளாரையும் பார்த்தோம். கிட்டத்தட்ட 6 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகுப்புல நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த 3 நாட்களில் நடக்கக்கூடியதை நம்ம பிரிச்சு பார்த்துறோம். ஒரு 6 பேர், ஒரு 5 பேர், ஒரு 4 பேர், அந்த மாதிரி பிரிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு இதை ஏன்னா இப்போ ஒரே நாள் இதை 3 எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு மேலே வந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ஸ்பிளிட்டப் பண்ணி கொஞ்சம் அதிக கிளாஸஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கு மொத்தமாக இந்த 6 பேர் தான்ப்பா, இந்த 6 பேரை நீங்கள் படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் படிக்க முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? சரி, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரும். இப்போ நம்ம படிச்சதுல எப்படிலாம் கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க, இல்லை நம்ம என்னென்னலாம் சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக திரும்ப கேட்குறாங்க. அதனால நமக்கு எங்கேயாவது விட்டு போயிருந்தது, சில இடங்கள்ல சில வாக்கியங்கள் விட்டு போகுது அப்படின்னா அதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத விட இதையும் சேர்த்து பாயிண்டாக மனப்பாடம் பண்ண ஆரம்பிங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சி என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யாரு? மாணிக்க வாசகர் வரலாறும்
கால ஆராய்ச்சி என்ற ஆராய்ச்சி நூலை வந்து எழுதியது யாரு? நம்மளுடைய மறைமலை அடிகள் அவர்கள். அடுத்தது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங், இந்த மாதிரி வந்து நிறைய கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுங்க. இது இப்போ ஒன்னே ஒன்று கேட்டதாங்கன்னா பிரச்சனை கிடையாது, இருக்கு எல்லாமே இப்போ நம்ம படித்த மாதிரி ஆகுது பாருங்க. தமிழர் சுடர்மணிகள், தமிழர் மதம், சைவத்திரவு, செந்தமிழும் கொடுந்தமிழும், இந்த பக்கத்தில் நூல் கொடுத்துட்டாங்க. இந்த பக்கத்தில் நூலாசிரியர் வரும்பொழுது மறைமலை அடிகள், திருவி கல்யாண சுந்தரனார், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராபி சேது பிள்ளை, எஸ் வையாபுரி பிள்ளை சரிங்களா. இப்போ இதில் வந்து யாருக்கு எது வரும்? எஸ் வையாபுரி பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் சுடமணி வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழர் மதம்னு சொல்லிட்டு வரும்பொழுது நம்மளுடைய மறைமலை அடிகள் சொல்லிட்டு வரும். அடுத்தது வந்து நம்மளுடைய சைவத்திரவு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சைவத்திரவு என்பது நம்மளுடைய திருவி கல்யாண சுந்தரனார் அவர்களை சொல்லுவோம். செந்தமிழும் கொடுந்தமிழ்னு வரும்பொழுது நம்முடைய ராபி சேதுபிள்ளை அவர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிடுவோம் சரிங்களா. ஸோ அதுவுமே வந்து பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணலாம். முக்கியவாசி விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் நம்மளுடைய நோட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணியிருப்போம் சரிங்களா. அது தொடர்ந்து அடுத்தது திருவி கல்யாண சுந்தரனாருடைய பயண இலக்கிய நூல் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனது இலங்கை செலவு சரிங்களா. எனது இலங்கை செலவு என்பது திருவிக்காவுடைய பயண இலக்கிய நூல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. எனது இலங்கை செலவு, ஸோ இதுவுமே ஞாபகம் வச்சுங்க. எனது இலங்கை செலவு என்பது திருவிக்காவுடைய பயண இலக்கிய நூல் சரிங்களா. டிராவல் பண்றாங்க இல்லையா, அந்த பயண இலக்கிய நூல் சரிங்களா. அடுத்தது தமிழார்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றி அமைத்துக் கொண்டவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா. தமிழ் மீது கொண்ட ஒரு பற்றின் காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் வடமொழி சொற்கள் கலந்த ஒரு சொல்லா இருக்கக்கூடாதுன்ற காரணத்தினாலையும் தன்னுடைய சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்ற பெயரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிதிமார் கலைஞர் என்று ஒருத்தர் வைக்கிறாரு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பரிதிமார் கலைஞர், சூரிய நாராயண சாஸ்திரி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழிகள் வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று. பாருங்க எதை எப்படி கேட்குறாங்க பாருங்க. அப்போ நம்ம அந்த ஸ்டான்ஸா அந்த கதையோடு நம்ம வந்து படிச்சிருந்தா தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்க முடியும். ஏன்னா தமிழை பொறுத்தளவுக்கு மட்டும் எதையுமே உங்களால் ஸ்கிப் பண்ண முடியாது. மற்ற சப்ஜெக்டில் நம்ம அந்த சப்ஜெக்ட் அந்த டாப்பிக்கு அதை ஓரியன்டாக போயிடுவோம். தமிழில் பொறுத்தளவுக்கு புக்கு ஃபுல்லாக நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். புத்தகத்தில் எதையும் விடுற மாதிரி இருக்காது. ஸோ பழைய புத்தகங்கள் படிக்கும்போது ஃபுல்லாக படிக்கிறமான தேவை கிடையாது. பழைய புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தலைப்பு சார்ந்து என்ன வருதுன்னு பாருங்கள். அதுக்கு தான் உங்களுக்கு நான் பழைய புத்தகங்கள் இங்கே அப்படியே அட்டாச் பண்ணி வைக்கிறேன் சரிங்களா. ஏன்னா பழைய புத்தகங்கள் சில பேர் ஃபுல்லாக படிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் புது புத்தகங்களை ஃபுல்லாக படிச்சுட்டு பழைய புத்தகங்கள் நமக்கு சிலபஸில் என்னென்னலாம் இருக்கும் அதை மட்டும் தனியாக எடுத்து படிங்க. நான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக நிச்சயம் ஒரு 90+, ஒரு 95+ன்றது நம்மளால் போற்ற முடியும் சரிங்களா. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிறமொழி வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய திருவிக்கா அவர்கள் சொல்லியிருப்பாரு சரிங்களா. அடுத்தது ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் சரிங்களா, வல்லாளர் என்று பாராட்டியவர் யாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்பாரு. இது ஆறுமுக நாவலரை பற்றிய ஒரு இடத்துல நமக்கு பழைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. கிட்டத்தட்ட நம்மளுடைய வீரமா முனிவர், ஆறுமுக நாவலர் இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல குறிப்பிடும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுக நாவலரை பற்றி தனியாக ஒரு பேசேஜ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் இருக்கு சரிங்களா. இது பரிதிமார் கலைஞர் கொடுக்கும்பொழுது கொடுக்கல, ஆனால் ஆறுமுக நாவலரை பற்றி படிக்கும்பொழுது இந்த கண்டென்ட்டை குறிப்பிட்டிருக்காங்க சரியா. ஓகே, இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நமக்கு உரையாசிரியர்கள் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்களோ ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக வந்து ஒவ்வொருத்தராக ஒரு 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு நாளுடைய முடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6ஐயும் படிச்சிருக்கேன். நாளைக்கு வரும்போது அடுத்த ஒரு 3 பேர், அதுக்கு அடுத்த நாள் வரும்போது ஒரு 5 பேர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எண்ணிக்கையில் நம்ம பிரித்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மறக்கவும் மறக்காது. நம்ம இந்த தலைப்பையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ண மாதிரி இருக்கும். இந்த தலைப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு 3 கேள்வி கேட்குறாங்க, அதெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்து படிங்க சரிங்களா. சரிங்க தோழர்களே, இதோட இந்த கிளாஸ் நம்ம முடிச்சுப்போம். நாளைய வகுப்புல நம்ம வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.